ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைய போகிறது ஏன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மானிட்டரி பாலிசி கமிட்டியில் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவோட வேல்யூ 4.5% 4%ஆக கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்? பேங்க்கு எஃப்டி எடுக்க வேண்டிய நிலைமை கிடையாது, அதுக்கான கட்டாயம் இருக்காது. பேங்க் கையிலேயே நிறையா பணம் இருக்கிறதுனால பேங்க்கோட ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். ஸோ அதனால லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகும். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் போடணுன்னு விரும்புகிறீங்களா? இப்பயே போடுங்க. லோன் வாங்கணும்னு விரும்புகிறீங்களா? கொஞ்ச நாள் கழிச்சு லோன் எடுங்க. ஸோ சிஆர்ஆருங்கிறது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கம்மி பண்ணினா பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைய போகிறது ஏன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மானிட்டரி பாலிசி கமிட்டியில் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவோட வேல்யூ 4.5% 4%ஆக கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்? பேங்க்கு எஃப்டி எடுக்க